ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரூஸ் கிச்சன் குவைட். இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம் வாங்க. இந்த கப்பால் 2.5 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். அரிசி எடுத்து சீரக சம்பா அரிசி எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2.5 கப்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணியை யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், மணமாக இருக்கும். அதனால் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, அதில் பாதி அளவு ஒரு கைப்பிடி புதினா, அதில் பாதி அளவு கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில். ஒரு 5 பச்சை மிளகா, 3 தக்காளி பழம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு மஷ்ரூம் கட் பண்ணி வச்சு 4 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மஷ்ரூமை. நெய், தேவையான அளவு நெய், 1 கப்பு தயிர், 3 பிரிஞ்சி இலை, ஒரு 4 துண்டு ஒரு துண்டு பட்டையை 4ஆக உடச்சி வச்சுருக்கேன். ஒரு 10 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி, 1.5 டீஸ்பூன் கரம் மசாலா, 1.5 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1.5 டீஸ்பூன் காரத்தூள், வெறும் தனி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு தான் இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தாளிப்புக்கு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கறிப்பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். ஏலக்காய் போடலாம். இன்றைக்கி ஏலக்காய் எங்கே இருக்குதுன்னு தெரியல, அதனால நான் ஏலக்காய் போடல. ஒரு 2 பீஸ் ஏலக்காய் போட்டுக்கலாம். அது பொரிஞ்ச உடனே வெங்காயம், பச்சை மிளகா எடுத்து வச்சுருந்தேன். வெங்காயம், பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கணும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்ல மறந்துட்டேன். நான் இப்போ இதில் வெங்காயத்தில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கணும். கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் இந்த அளவு ப்ரௌனாக வரணும், இன்னும் கொஞ்சம் ப்ரௌனாக வரணும். இப்போ தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை ஸ்மெல்லாம் போன பிறகு நம்ம தக்காளியை போட்டு வதக்கிக்கணும். நல்லா வதங்கி வரும்போது தக்காளி வதக்கும் போது ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு வதக்கினோன்னா வெங்காயம் தக்காளியில் நல்லா வதங்கி வந்துடும். கொஞ்சம் நேரம் பச்சை ஸ்மெல் போகணும். இஞ்சி பூண்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், போன முறை வேர்க்கடலை சட்னி போட்டிருந்தேன். அது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள், வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். யார் வீட்டிலலாம் அந்த மாதிரி வேர்க்கடலை சட்னி செய்வாங்க எனக்கு கமெண்ட்டில் போட்டு விடுங்க. இதோ வதங்கிடுச்சு பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கணும். நம்ம லாஸ்ட்டாக உப்பு போடும்போது உப்பு கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம்.
இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த புதினா கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு எடுத்து வச்சுருந்த மஷ்ரூமை போட்டுக்கலாம். அதில் மஷ்ரூமை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மஷ்ரூம் கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த தயிரை போட்டு தயிர் சேர்த்துக்கலாம். அது கூட நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி மஷ்ரூம் பிரியாணி, பன்னீர் பிரியாணி அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சம் வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சிருந்த தயிரை சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருந்த தயிரை சேர்த்தாச்சு. தயிரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி அது 2-3 வாட்டி கிளறி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்ச ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா மணமாக இருக்குது. நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட். மஷ்ரூம் பிரியாணிக்கு இந்த அளவுக்கு வதங்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள். எண்ணெய் நெய்யெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரும்போது நம்ம வந்து அரிசி கழுவி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து அந்த அரிசி எடுத்த கப்பால் 5 கப்பு தண்ணி, அவ்வளோ 5 கப்பு தண்ணி அளவுக்கு நான் அதிலே ஊற்றி ஊற வச்சுட்டேன். ஏன்னா அந்த அரிசியோட தண்ணி ஊற்றுனோன்னா அதோட வாசனையே நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. இதேமாரியே சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணியாக இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த சீரக சம்பா அரிசி கழுவுறீங்கள்ல, ஒரு 2 கழுவு மட்டும்தான் கழுவணும். நிறைய அதை கழுவக்கூடாது. 2 வாட்டி கழுவிட்டு 3வது வாட்டி கழுவுற அந்த தண்ணியை ஊற்றி வச்சிடணும். அதிலே நல்லா ஊறின பிறகு அரிசி ஊறணும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியே எடுத்து நீங்கள் பிரியாணிக்கு ஊற்றிக்கணும். இப்போ நான் அந்த கப்பால் 5 கப்பு தண்ணி எடுத்து இதில் ஊற்றிக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. 5 கப்பு தண்ணி எடுத்து ஊற்றிட்டு இதில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் வந்து நிறையா உப்பு, அதாவது ஃபுல் உப்பு சாப்பிடுவாங்க. ஒவ்வொருத்தவங்க அரை உப்பு சாப்பிடுவாங்க. நான் எப்பயுமே வந்து ஒரு அரை உப்பு அளவு தான் போடுவேன். உப்பு அதிகமாக நான் இதுலேயும் சேர்க்க மாட்டேன். வேணுன்றவங்க வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாரி உப்பு போட்டுக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்த உடனே நம்ம அரிசியை போட்டுடலாம். ஏற்கனவே அரை டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் தக்காளி வதக்கும் போது. இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போடுறேன் அதுக்கு. இது நான் எடுத்து வச்சுருக்கிற அரிசிக்கு தேவையான போதுமான அளவு தான் இந்த உப்பு. இது நல்லா கொதி வரணும். கொதி வந்த உடனே நம்ம அரிசி போட்டுடலாம். கலர் பாருங்கள்.
இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு, நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த அரிசியை நம்ம நல்லா சேர்த்துக்கலாம். சீரக சம்பா கழுவி வச்சுருந்தோம்ல, இந்த அரிசியை நல்லா சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நம்ம மூடி வேக வச்சிடலாம். வெந்த உடனே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம மஷ்ரூம் பிரியாணி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரியாணியை பார்க்கலாம். மஷ்ரூம் பிரியாணி பாருங்கள் எப்படி வந்திருக்கு. எப்படி போலன்னு இருக்குது பாருங்கள். இது கூட நம்ம பிரியாணின்னதும் உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? உடனே வெங்காய பச்சடி. வெங்காய பச்சடி இல்லைன்னா பிரியாணிக்கு மதிப்பே கிடையாது. பிரியாணி இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக தயாராகிடுச்சு. மஷ்ரூம் பிரியாணி, வெங்காய பச்சடி ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மஷ்ரூம் பிரியாணி, வெங்காய பச்சடி, அதுக்கான வெங்காய பச்சடி ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம்.